Hi, hello friends. Welcome back to my channel once again. இந்த வீடியோல another important topic பத்தி பார்க்க போறோம். நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய ஸ்டைலிங் ஐட்டம்ஸ் பத்தி பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு பேசிக்கா ஒரு 10 ஸ்டைலிங் ஐட்டம்ஸ் பத்தி நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். கண்டிப்பா வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் நம்ம எல்லாருமே வச்சிருக்க வேண்டியது ஹேர் ஸ்ட்ரைட்னர்னு சொல்லலாம். பிகாஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னர் இல்லாமல் இப்போ ஹேர் ஸ்டைலிங்ஸே கிடையாது. இப்போ டே டு டே நம்ம ஹேர் ஸ்டைலிங்லேயும் ஹேர் ஸ்ட்ரைட்னர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வைரல் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே அது ஃபர்ஸ்ட் ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னரில் நல்லாவே நீட் பண்ணிட்டு பண்ணும்போது அதோட அவுட்லுக்கே டிஃப்ரெண்ட்டாக எலிகெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வருது. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா கோம் ஹேர் ஸ்ட்ரைட்னர்னு சொல்லலாம். ஏர்லியர் யூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைட்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு ரொம்பவே டைமும் கன்சியூமிங்காக இருக்கும். பட் இப்போ வந்திருக்க கோம் ஸ்டைல் ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் உங்களோட ஹேரை நீட் பண்ணிக்க முடியும், ஸ்டைல் பண்ணிக்க முடியும். செகண்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டைலிங் ப்ராடக்ட் நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிப்பிள் கவர். ஸோ இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இருக்குது, பட் நிறைய பேருக்கு அது ஒன்றுமே தெரியல. இது எதுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம சில டைமில் நம்ம வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளிம்ஸியாக, ரொம்ப அந்த கிளாத் வந்து ரொம்பவே ஒரு சாஃப்ட் கிளாத்தாக இருக்கும். ஸோ இன்னர் வேர்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த நிப்பிள் பேச்சஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிப்பிள் கவர்ஸுமே ஸ்ட்ராப்லெஸ் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணும்போதும் நிறைய ஒரு ஃபிலிம்ஸியான கிளாத் யூஸ் பண்ணும்போதுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டைலிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டபுள் சைடட் பாடி டேப். ஸோ இந்த டேப் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கலாம். பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது டபுள் சைடட் ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒரு டேப். இது வந்து நம்மளோட கிளாத்ல ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்டிக்கர் வந்து நீங்கள் பீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக டபுள் சைடு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடை நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே அந்த சாரியை நம்ம அதை பீல் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ மேலே அந்த சாரியை ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ பின் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டோன்னா சாரியுமே ரொம்ப சேஃபாக இருக்கும், ப்ளவுஸுமே ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நெக்லைன் லோவாக இருந்தாலும் இந்த பாடி டேப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நெக்லைன் எங்கே லோவாக இருக்கும், நீங்கள் வந்து இதை பாடி டேப்பை பீல் பண்ணிவிட்டு நெக்கில் வந்து எங்கே சீட்டிங் வேணும் அந்த நெக்லைனோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே அந்த டிஷர்ட்டோ இல்லை ப்ளவுஸோ எதுவாக இருந்தாலும் குர்த்தியோட நெக்லைனோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக அப்படியே நின்றுடும். ஸோ இது ஒரு ஸ்டிக் வந்து நல்லாவே ஸ்டிக் ஆகும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இது ஸ்கின் சேஃபும் கூட. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைலிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குஷன் ஸ்ட்ராப். குஷன் ஸ்ட்ராப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். பிகாஸ் இன்னவேர் நம்ம வேர் பண்ணும்போது, அதுவும் பிரேசியர் வேர் பண்ணும்போது நம்மளோட ஷோல்டர்ஸை அந்த பொசிஷன்லேருந்து அது ஆடாக வெளியில் வந்துடும். நிறையவே நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு குஷன் ஸ்ட்ராப் வேர் பண்ணோன்னா அது ஸ்டாண்டர்டாக ஒரு பொசிஷனில் நின்றுடும். நம்மளுக்கு அந்த ஒரு மைண்டுக்கு ஒரு கான்ஷியஸாக நம்ம இருக்க தேவையில்லை. ப்ளஸ் அதை பிரேசியர் வேர் பண்ணும்போது நம்மளுக்கு சில டைமில் டைட்டாக இருக்கும்போது அந்த இச்சஸ் இல்லைன்னா ரேஷஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்குமே குஷன் ஸ்ட்ராப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைலிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஷேப் வேர். ஷேப் வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல டைட்டான ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணும்போது லீனாக இருந்தாலும் சரி, சப்பியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். ஒரு டம்மியோ இல்லை ஹிப் போர்ஷனோ ஒரு மாதிரி ஒரு பாடியும் டிஃப்ரெண்ட்டானது. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி அந்த அன்ஷேப் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஷேப் வேர் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நீட் அவுட்லுக் கிடைக்கும். மெயினாக ஷேப் வேர்லேயே இந்த டம்மி டக்கர்ஸை விட இந்த ஃபுல் லென்த் ஷேப் வேர், அதாவது இந்த பிக்சர்ஸ்ல இருக்கு பாருங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒர்க், அதாவது அவுட் சைட் நீங்க ஒர்க் போனாலும் சரி, ரொம்ப நேரம் அதை வேர் பண்ணும் போதுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டைலிங் ப்ராடக்ட் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அயன். ஸ்டீம் அயன் எப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெலிகேட்டான கிளாத்ஸ், அதாவது பட்டு சாரீஸ், மஸ்லின் சில்க்ஸ், ரொம்ப அதாவது அயன் பண்ண முடியாத கிளாத்ஸ்க்கு ஸ்டீம் அயன் ரொம்பவே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ரெகுலராக நம்ம வந்து டிசைனர் வேர்ஸ் நிறையவே யூஸ் பண்ணுறோம். குர்த்தியாக இருக்கட்டும், சல்வாஸாக இருக்கட்டும், இல்லை சாரீஸாக இருக்கட்டும், அதுவும் டிசைனர் பிளவுசஸ் ரொம்பவே யூஸ் பண்ணுறோம் இப்போல்லாம். ஸோ டிசைனர் பிளவுசஸ்லாம் நம்மளால வாஷ் பண்ண முடியாது, அதே மாதிரி ஈஸியாக அயனும் பண்ண முடியாது. ஸ்டீம் அயன்
வச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதை ஒரு நீட் லுக்ல நம்ம ஃபினிஷ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸ்டைலிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் அட்ஜஸ்டபிள் பட்டன். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது. அட்ஜஸ்டபிள் பட்டன் நம்ம எல்லாம் ஆன்லைன்லேயே ஈஸியாக கிடைக்குது. ஒரு செட் ஆஃப் பட்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அது ரொம்ப ஈஸியாக ஒரு நம்ம இயரிங் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஒரு ப்ரெஸ் பண்ணி லாக் போட்டோம்னா அந்த இடம் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ நம்மளோட நெக்லைன்ஸ், அதாவது குர்த்தியா இருக்கட்டும் இல்லை டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே லோவாக இருக்கும்போது நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் நம்ம பின் பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்பவே ஆடாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லைன்னா அதை போடாமையே வச்சிருவோம். ஸோ இமீடியட்டாக இந்த பட்டன் இருந்ததுன்னா அது அழகாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா அது ஒரு டிசைன் மாதிரியும் ஆகிடும், ஆடாகவும் தெரியாது. அதே மாதிரி அனதர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸில் இதை ரொம்பவே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லாக்ஸ் வந்து பேண்ட் லூஸாக இருக்கும்போது அதை ஹிப்பில் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது டிசைனராகவுமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டைலிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நியூட் இன்னர்வேர்ஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம வேரியஸ் கலர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் இந்த பேல் கலர்ஸ், அதாவது லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னர்வேர்ஸ் போடுறது ரொம்பவே ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா சேம் கலர் இருக்காது. கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கும்போது அதோட இன்னர் கலர் வந்து நம்மளுக்கு லைட்டாக அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பிளாக், ஒயிட் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ரெகுலர் கலர்ஸ். அதை விட இந்த நியூட் கலர் இன்னர்வேர்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா எல்லா கலர் ஆஃப், அதாவது ஒரு ஒயிட்டோ இல்லை க்ரீமோ, லைட் பேபி பிங்க், இந்த மாதிரி லைட் கலர்ஸ்க்குலாம் நம்ம நியூட் இன்னர்வேர் போடும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுக்குமே அந்த ஒரு கான்ஷியஸ் மைண்ட் இல்லாமல் தவிர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்டைலிங் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் ஸ்டைலிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் ஹெட் டவல். ஸோ இந்த ஹெட் டவல் இப்போ ரொம்பவே பாப்புலராக இருக்கு. பிகாஸ் இது ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு இமீடியட்டாக இதை டைப் பண்ணி வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக வித்தின் அ மினிட்ஸ் இது நல்லாவே ட்ரை பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் இதை ஒரு நீட்டாக நம்ம இப்படி கவர் பண்ணி போடுறதால ஹேருக்குமே ரொம்ப சேஃப்டி, ப்ளஸ் ஹேருமே நல்லா ட்ரை ஆன அப்புறம் சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டைலிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் பேட்ஸ். ஸ்வெட் பேட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாங் டைம் ஒரு அக்கேஷன் அட்டன் பண்ணுறோம், ரொம்ப நேரம் அந்த அக்கேஷனில் இருக்க போகிறோம், அதே மாதிரி ஸ்வெட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம்னா அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஸ்வெட் பேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அண்டர் ஆர்மே ஒரு மாதிரி நீட் லுக் கொடுக்கும். அதை கான்ஷியஸாக இல்லாமையும் நம்ம தவிர்த்துக்க முடியும். ப்ளஸ் இந்த ஸ்வெட் பேட்ஸ் எங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்டு சாரி பிளவுசஸ் இல்லை டிசைனர் பிளவுசஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளால அதை வாஷ் பண்ண முடியாது. ஸோ மெயினாக பட்டு சாரீஸ் அண்ட் டெலிகேட்டான டிசைனர் வேர் பிளவுசஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்வெட் வந்து நம்மளோட பிளவுஸோட மெயின் அந்த ஆர்ம்ஸ் கிட்ட தான் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். கிளாத்தே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். நீங்கள் எப்போவுமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி சில்க் பிளவுசஸ் அண்ட் ஒரு மாதிரி நல்ல டெலிகேட்டான கிளாத்லான பிளவுசஸ்லாம் ஆர்ம்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இந்த ஸ்வெட் பேட்ஸ் வச்சுட்டு பிளவுஸ் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட பிளவுசஸை நல்லாவே ப்ரிசர்வ் பண்ணலாம். ரொம்ப லாங் ரன்க்கு அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ, இந்த வீடியோவில் 10 ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Until then, meet you all in my next video. This is Anu signing off. Take care. Bye-bye.